Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. நாடு முழுவதும் 13 மாநிலங்களில் உள்ள 88 தொகுதிகளில் இரண்டாம் கட்ட தேர்தல் தொடங்கியிருக்கிறது. நாடு முழுவதும் 13 மாநிலங்களில் உள்ள 88 தொகுதிகளில் மக்களவைத் தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது. கேரளாவில் 20 தொகுதிகள், கர்நாடகாவில் 14 தொகுதிகள், ராஜஸ்தானில் 13 தொகுதிகளில் வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது. அதேபோல உத்தரப்பிரதேசத்தில் 8, மகாராஷ்டிராவில் 8, மத்திய பிரதேசத்தில் 6 தொகுதிகளில் வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது. இது மட்டுமின்றி அசாமில் 5 தொகுதிகள், பீகார் மாநிலத்தில் 5 தொகுதிகள், சத்தீஸ்கரில் 3 தொகுதிகள், மேற்கு வங்கத்தில் 3 தொகுதிகளிலும் மக்களவைத் தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது. மணிப்பூர், திரிபுரா, ஜம்மு காஷ்மீர் ஆகிய மாநிலங்களில் தலா ஒரு தொகுதியில் வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, இந்த மக்களவைத் தேர்தல் தொடர்பான தகவல்களை கர்நாடகாவில் இருந்து தொடர்ச்சியா வழங்கிட்டு இருந்தீங்க. இன்றைய தினம் வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறது. கர்நாடகால மொத்தம் எத்தனை வாக்குச்சாவடிகள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு? பதற்றமான வாக்குச்சாவடிகள்னு எத்தனை அடையாளம் கண்டிருக்கிறாங்க? என்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்கிறாங்க? ஆனந்தி, கர்நாடகா மாநிலத்தில் 28 மக்களவை தொகுதியில் 14 மக்களவை தொகுதிக்கு தற்பொழுது வாக்குப்பதிவு என்பது தொடங்கியிருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய மக்களவை தொகுதி என்பது மத்திய பெங்களூருக்கு உட்பட்ட ஒக்கலிக்கபுரத்தில் தான் இருக்கிறோம். இங்கு இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் வாக்குப்பதிவு என்பது தற்பொழுதுதான் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் வரிசையில் காத்திருந்து தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இந்த காட்சிகளை தான் நம்முடைய ஒளிப்பதிவாளர் ஐயப்பன் தற்பொழுது நேரடியாக காட்டிக் கொண்டிருக்கிறார். இதற்கு முன்னதாக சரியாக 6 மணி அளவிலே மாதிரி வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றது. இந்த முதல் கட்ட தேர்தலை பொறுத்தமட்டில் 2,88,19,342 வாக்காளர்கள் நேரடியாக வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். இதில் ஆண்கள் 1,44,28,009 பேர் மற்றும் பெண்கள் 3ஆம் பாலினத்தவர் 3,667 என அனைவரும் தற்பொழுது தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற இருக்கிறார்கள். முதல் கட்ட இந்த தேர்தலை பொறுத்தமட்டில் பாஜக, காங்கிரஸ், மதச்சார்பற்ற ஜனதா தளம் என 247 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் 14 தொகுதியில் 30,602 வாக்குச்சாவடிகளில் 1.4 லட்சம் வாக்குச்சாவடி அலுவலர்கள் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். 50,000 போலீசார், 65 கம்பெனி துணை பாதுகாப்பு படை வீரர்கள் எல்லைப் பகுதி மற்றும் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். கர்நாடகாவை பொறுத்தமட்டில் எல்லைப் பகுதிகள் தான் தீவிரமாக கண்காணிக்கப்படுகிறது. பதற்றமான வாக்குச்சாவடிகளை பொறுத்தமட்டில் 300க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் இருக்கிறது. அங்கு கூடுதலாக ராணுவம் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு கேமராக்கள் உள்ளிட்டவைகள் அமைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்தமட்டில் கர்நாடகாவில் 100% வாக்கு சதவீதத்தை வலியுறுத்தி தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையம் பல்வேறு விதமான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. கர்நாடகா மாநிலத்தை பொறுத்தமட்டில் வெயிலின் தாக்கம் என்பது அதிகமாக இருப்பதன் காரணமாக இந்த வெயிலுக்கு முன்னதாகவே 10 மணிக்கு முன்னதாக தங்களுடைய வாக்குப்பதிவை செலுத்திவிட வேண்டும் என்பதுதான் இவருடைய நோக்கமாக இருக்கிறது. இதற்காகத்தான் ஏராளமானவர்கள் தற்பொழுது ஆர்வத்துடன் இந்த நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். முதல் கட்ட தேர்தலை பொறுத்தமட்டில் நட்சத்திர வேட்பாளராக தேஜஸ்வி சூர்யா களத்தில் இருக்கிறார். மாநில போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அவர்களுடைய மகள் சௌமியா ரெட்டி தேஜஸ்வி சூர்யாவை எதிர்த்து களம் காண்கிறார். மிக முக்கியமாக முன்னாள் முதலமைச்சர்கள் பலர் இந்த தேர்தல் களத்தில் இருக்கிறார்கள். மத்திய பெங்களூருவை பொறுத்தமட்டில் நாம் இருக்கக்கூடிய இந்த தொகுதியில் பாஜக சார்பில் PC மோகன் நேரடியாக களம் இறக்கப்பட்டிருக்கிறார். இப்படி கர்நாடகாவை பொறுத்தமட்டில் இந்த தேர்தலுக்கான வாக்குப்பதிவு என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த வாக்குச்சாவடியை பொறுத்தமட்டில் செல்போன்கள் உள்ளே செல்வதற்கு அனுமதி கிடையாது. அதே போன்று வாக்குச்சாவடி மையங்களுக்கு முன்பே அந்த வெயிலின் தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு வசதியாக இந்த பந்தல் உள்ளிட்டவைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. குடிநீர் வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் எந்தவித சிரமமும் இன்றி தங்களுடைய வாக்குகளை உடனுக்குடன் ஜனநாயக கடமையை பதற்றம் இல்லாமல் அமைதியான முறையில் ஆற்றுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் கர்நாடக மாநிலத்தில் தயாராக இருக்கிறது. அடுத்த கட்ட வாக்குப்பதிவு மே 7ஆம் தேதி நடைபெறுகிறது. முதல் கட்டமாக 14 மக்களவை தொகுதிக்கு இந்த தேர்தல் என்பது தொடங்கியிருக்கிறது. ஆனந்தி, களத்திலிருந்து தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ் முத்து. வாக்குப்பதிவு நிலவரம் தொடர்பான விவரங்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.